ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்துடைய தலைமை அதிகாரியா இருந்தாரு. தன்னுடைய 56 வயதுல கேன்சரால உயிரிழந்துட்டாரு. அவர் உயிரிழக்கும் போது அவர்கிட்ட இருந்த சொத்து மதிப்பு 61,000 கோடி. ஆனா இது ஆச்சரியம் கிடையாது. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் ஆச்சரியம். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னாரு, வாழ்க்கைனா பணம் சம்பாதிக்கிறது தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்கிட்ட இருக்கிறத வச்சு எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அது வெறும் எண்ணிக்கை தான். இப்ப நோயில நான் படுக்கையில இருந்து என்னோட வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறேன். மரணம் என்னை நெருங்கும் போது என்னுடைய நற்பெயரும் என்னோட பதவியும் எனக்கு எந்த விதத்திலும் உதவ போறது இல்லைன்னு. உங்களோட வாகனத்தை ஓட்டவும் உங்களோட பணிகளை செய்யறதுக்கு ஒருத்தரை வேலைக்கு நியமிக்க முடியும். ஆனா நம்மளோட வழிகளை உணர்றதுக்கும் நம்மளோட நோயை சுமக்கிறதுக்கு ஒருத்தரை வேலைக்கு நிமித்த முடியாது அப்படின்னு சொன்னாரு. $30 வாட்சோ $3000 வாட்சோ ரெண்டுமே ஒரே நொடியில ஒரே நேரத்தை தான் காட்டுன்றத நான் இப்போ உணர்றேன். 300 சதுரடி வீடோ 3000 சதுரடி வீடோ எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால காலை விரிச்சு படுக்க முடியாது. ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சீட்டோ இல்ல பிசினஸ் கிளாஸ்ல சீட்டோ கிடைச்சாலும் அது எரிஞ்சு சாம்பலானா நாமளும் காலிதான்றதை நான் இப்போ உணர்றேன். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயரிய நோக்கத்தை வச்சுருந்தீங்கன்னா அதில் நம்ம மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்துறது தான் நிம்மதியை தரும்னு அவர் சொன்னார். மரண படுக்கையில் ஸ்டீவ் ஜாப்ஸ் மக்களுக்கு இதை சொன்னதை பல 100 வருடங்களுக்கு முன்பதாகவே இஸ்லாம் சொல்லியிருக்கு. சொர்க்கன்ற உயரிய இலக்கு தான் உண்மையான வெற்றின்னு. போட்டியிட்டு முந்திக்கொள்ள முயல்பவர்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதில் முந்திக்கொள்ள முயலட்டும் அப்படின்னு இறைவன் கூறுகிறான். சொர்க்கத்தை அடையிறது தான் ஒரு மனிதனுக்கு உயரிய இலக்காகவும் நிரந்தர நிம்மதி தரக்கூடிய வாழ்க்கையாகவும் இருக்கும்.